शिव 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 வருஷம் கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி வளர்புரை தேய்பிரை என்ன சொன்னாரு சொல்லிட்டாரா? கிருஷ்ணபட்சம் இருட்டு வளர்புரை தேய்பிரை தான். தம்பி வந்து தேய்பிரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேய்பிரை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிக்க இந்த ஜாதகத்தை வச்சு? காலண்டரை பார்க்காம கண்டுபிடிக்கணும்ல. நீங்க இருக்கிறது வளர்புறையா தேய்பிரையா ஒரு ஜாதகத்தை உனக்கு கொடுக்குறாங்க. வளர்புரை சந்திரனா தேய்பிரை சந்திரனா? இப்ப நான் தேய்பிரை % இருக்கிறோமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிக்க? ஓகே சரி, ஓகே சரி. இப்போ வந்து சூரியனுக்கு இருக்காரு, சந்திரன் பக்கமா வந்திருக்கிறாரு இல்லையா? அப்ப இங்க வந்து பௌர்ணமி வந்திருக்கோம், மாசமா சொல்றோம் இல்லையா? பௌர்ணமிக்கும் போது இங்கிருந்து சந்திரன் அப்படி போனார்னாக்கா வலதுபுறையாகும், அங்க பௌர்ணமியிலிருந்து கீழே தேய்புறையாகும் இருக்கு இல்லையா? இது வந்து 14 நாள். அதான் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுங்கிறது 14 நாள். சந்திர மண்டலத்தில் போனீங்கன்னா 14 நாள் நமக்கு தேய்பிறை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை அப்படிங்கிற உறுதியை போச்சு. அமாவாசை சந்திரன் நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. தம்பி சொல்லியிருக்காரு அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசின்னு சொல்லிட்டு, கரெக்டு தானே? அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சொல்லிட்டார். அப்ப லக்னம் என்ன போறதுப்பா? என்ன லக்னம் வரும்? எப்படி லக்னத்தை கண்டுபிடிக்கிறது? ஓய் சரி, இப்ப விருச்சிகத்துல சூரியன் இருக்கிறாரு. மணி என்னாச்சு உங்களுக்கு? 11:30 ஆயிடுச்சு. 11 ஆகுதுன்னு வச்சுக்க. அப்ப என்னப்படி இப்ப கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி சொல்லியிருக்கார். இந்த கட்டத்துல 3/4 பங்கு வந்துட்டார். யாரு? சூரியன் வந்து 3/4 பங்கு வந்துட்டார். இப்ப என்ன அர்த்தம்? இதை வந்து 6 எடுத்துக்க. 6, 8, 10, 2 மணி நேரம் இங்க. அப்ப என்ன அர்த்தம்? லக்னம் உங்களுக்கு இங்கே வரும். மகர லக்னம் போட்டு பாத்தீங்களா? கரெக்டா இருக்கா? இப்ப 2 மணி நேரத்துக்கு மகர லக்னம் தான். இப்ப தேய்பிறை உறுதியாகி போச்சு. கும்பம் வந்துருச்சா? இந்த டைம் கும்பம் போட்டாங்க. அப்ப 6, 8, 10, 12 ஆயிடுச்சு. 12ங்கிறதுனால ஒரு கும்பலக்கணம் போட்டார். கும்பலக்கணம் இப்பதான் வந்திருக்குதா? கும்பலக்கணம் எதுல இருக்கு? அவிட்டத்துல இருக்கா சதயத்துல இருக்கு? அவிட்டத்தில் இருக்காரு. இப்பதான் உள்ள என்ட்ரு ஆயிருக்காரு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கு. அப்ப என்ன கூட பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கண்டுபிடிச்சிட்டாரு. தேய்பிறையா அப்படிங்கிறது உறுதி பண்ணிட்டாரு. இப்போ இங்க இருந்து லக்னத்தை எப்படி போறது? ஒரு ஜாதகம் போட்டா இந்த டைம், ஒரு ஜாதகம் வந்து டைம் டேட் இல்லாம உங்ககிட்ட கொடுத்தா கூட அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் டைமையும் கண்டுபிடிக்கணும். சனிக்கு இருக்கிறான்னு எந்த வருஷம் இருப்பாரு, இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருப்பாரு, இதுக்கு முன்னாடி 27 வருஷம் முன்னாடி எப்போ இருப்பாரு, அதுக்கு 30 வருஷம் முன்னாடி எப்படி இருப்பாரு கண்டுபிடிக்கும். இப்ப எப்படி இருப்பாரு? 1996 இருந்திருப்பாரு, 72 இருந்திருப்பாரு இல்லையா, 64 இருந்திருப்பாரு. இது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாவே அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஜாதத்தை கையில கொடுத்தா அவரோட டேட்டாவை பொறுத்து டைமா பொறுத்து கண்டுபிடிக்கணும். டைமுங்கிறது இது காலையில மாலையிலங்கிறது இங்க சமாச்சாரம். புரியுது உங்களுக்கு? இந்த சந்திரனை நாம ஏன் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்திரனை எப்பவுமே பாத்தீங்கன்னா நேர் பார்வை. ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கான்னு வச்சுக்கேன். சந்திரன் இது பௌர்ணமியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நேர் இந்த பாவத்தை மட்டும் பார்க்க மாட்டாரு. இந்த பக்கம் 10 டிகிரி பார்ப்பாரு, அந்த பக்கம் 10 டிகிரி பார்ப்பாரு. ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க, லைட் அடிச்சா என்ன ஆகுது? நேரம் அடிக்குது இல்லையா? அப்ப ஏறக்குறைய 30 டிகிரி சுத்தலும் அடிக்குதா இல்லையா? அது வெளிச்சம். வண்டி கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, நேரம் அடிச்சா வண்டி ஓட்ட முடியாது. டார்ச் லைட் மாதிரி நீங்க அடிக்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் 5 டிகிரி அந்த 5 டிகிரி 4 டிகிரி போனாதான் உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10 நம்ம இதையே எடுத்துக்கணும், அதே எடுத்துக்கணும். அதனுடைய நேர் பார்வை என்பது 7ஆம் பார்வை வாசகம் தான். 7ஆம் பார்வைக்கு இந்த பக்கம் 10 டிகிரி அந்த பக்கம் 10 டிகிரி உண்டு. இந்த ராகு ஒருவேளை இந்த இடத்துல எங்க பூரட்டாதியில் இருந்தான்னு கேட்டீங்கன்னா அந்த ராகுவை சந்திரன் பார்க்கறதா அர்த்தம். இந்த சனி ஒருவேளை அஸ்வினி இருந்தான்னு கேட்டீங்கன்னா 2 பாதத்துக்கு அந்த அஸ்வினி சந்திரன் பார்க்கறதா அர்த்தம். புரியுது உங்களுக்கு? அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த சனி ராகு பாக்குறோம். இப்ப இல்லைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அங்க சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும். குரு இருந்தா என்ன பண்ணும்? குருமங்கல யோகம் வேலை செய்யும். 50% யாரத்தை மேலோட்டமா எடுத்துக்கூடாது, கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ஒளியியல் தான், ஒளியிடங்கிறது ஒளியில் தானே. ஒளியினுடைய பார்வை வச்சுதான், சூரியனுடைய பார்வை வச்சுதான் எல்லா கிரகங்களும் நமக்கு ஒளி எடுத்துக்கு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல பெரும்பாலும் இப்ப தேய்முறையில வராது, கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து வளர்ப்புறையில இது வந்து கடகத்துக்கு வர வரைக்கும் ஏறக்குறைய அந்த ஒரு 7 நாளைக்கு, அதாவது பௌர்ணமியிலிருந்து 7 நாளைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் எங்க இருக்கிறாரோ அந்த சந்திரன் நேர் 7ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. அது பக்கத்துல 2 இந்த பக்கம் அந்த பக்கத்துல பார்ப்பாரு. அது எதுக்காகனா யோக பலன் எடுக்கிறதுக்காக. யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாக்குறது. யோகம் இல்லாம ஆளா இருப்பாரு, பெரிய ஆளா இருப்பாரு. உங்களை பொறுத்தவரை ஆள் பாத்தீங்கன்னா விஐபி இருப்பாரு. இந்த சனி ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்க, ரிஷபத்தில் இருக்கிறாரு. இந்த லக்னம் அவருக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய சாரத்தில் அவிட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்க, இப்ப இருக்கிற மாதிரி
இப்போ சனி எங்க இருக்காரு? ரிஷபத்தில் இருக்காரு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது சனி இல்லையா? அவரு அவிட்டத்துல செவ்வாய் லக்னம் இருந்துச்சுன்னா அவருக்கு நிலபுடன் சேர்க்கை நிறைய இருக்கும், பூர்வீக சொத்து நிறைய இருக்கும். அவர் அப்படி பரம்பரையை பாதுகாத்துக்காரு, அழிக்கவே முடியாது அவரால். அங்க சந்திரனுடைய பார்வை தேவைப்படும். ஏன்னா அது வேரோட்டமா வச்சுக்குவாரா, ரியலிஸ்டா பண்ணுவாரா, அல்லது விவசாயம் பண்ணுவாராங்கிற கேள்விக்கு அந்த சந்திரன் முக்கியம். அப்ப என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரனுடைய பார்வை அங்க தேவைப்படுது. சந்திரனுடைய பார்வை விவசாயம் செழிப்பா இருக்கும், அல்லது செவ்வாயினுடைய பார்வை இருந்தால் ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆளா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருமங்கள யோகத்துக்கு கேட்டீங்கன்னாக்கா அவர் இப்படி பணம் சின்ன இடமா இருந்தால் கூட வித்து நிறைய காசு வச்சிருப்பாரு. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கிரகத்தை பார்த்து அது எஃபெக்டா இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம அடிக்கடி சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் இருக்காரு, சூரியனோட பக்கமா இருப்பாரு, சூரியனோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்ப சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிட்டார். நம்ம சொன்ன மாதிரி ஜாதகத்தை தம்பிக்கு 9 சுக்கிரன் இருக்குன்னு சொல்றாரு. 1, 5, 9 சுக்கிரன் இருந்தாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவங்க வசதியான ஆளுங்க ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் 8ல இருந்தா ஜாதகம் சுக்கிரன் 8ல இருந்தா என்ன ஆகும்? மேக்சிமம் தனுசு லக்னத்துக்கு 8ல இருக்கான்னு வச்சு. தனுசு லக்னத்துக்கு யாரு? 6ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் 8ல இருந்தா அவரு பெரும்பாடக்காரர். உங்களுக்கு சுக்கிரன் மறைச்சிட்டான்னு எடுத்துடாதீங்க. சுக்கிரன் அங்க ஒரு ஜாதகத்துல மேலோட்டமா பார்க்கும்போது பணம் பொருளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா அவருக்கு சுக்கிரன் 8ல இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல ரிஷப லக்னத்துக்கு 8ல இருக்கான்னு வச்சுக்கோ, லக்னாதிபதி 8ல இருக்காரு, சரி எல்லாம் எடுத்துக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மாதந்தோறும் பணம் வந்துட்டே இருக்கும், கையில காசு வந்துட்டே இருக்கும், பணம் வந்துட்டே இருக்கும், ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பார் ஜாதகம். அப்ப அந்த சுக்கிரனை வச்சு பணமும் எடுத்துக்கும், கலத்திரக்காரன் மட்டும் எடுத்துக்கூடாது. நீங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் போக்குவரத்து வந்துச்சுன்னா அந்த கலத்திர பாவத்தை அவர் என்ன பண்ணுவார்னா மேனேஜ் பண்ணிக்குவார். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தம்பிக்கு லக்னம் சொல்லியிருக்காரு. லக்னம் சனி, அஸ்த நட்சத்திரம் சொல்லியிருக்காரு. இந்த கிரக சேர்க்கை வரிசையில வந்துடலாம். இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னாதிபதி சனி, அந்த சந்திரன் அஸ்த நட்சத்திர அதிபதி யாரு? சந்திரன் இல்லையா? சனிக்கு அதிபதி யாரு? சனிக்கு கிரக தேவதை யாரு? சபரிமலையில் யார் இருக்கிறா? சபரிமலை யாரு சார் இருக்கிறா? யார் பார்க்க போறீங்க? அப்புறம் சொல்லுங்கள சனிக்கு அதிபதி தேவதை யாரு? சும்மாவே போயிட்டு வரீங்க கோயிலுக்கு? சரி, ஐயப்பன் சாஸ்தான்னு சொல்றதெல்லாம் ஐயப்பன் பேர் வச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சனி சந்திர சேர்க்கையை பத்தி பேசப்போம் சுருக்கமா. டைம் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கிறாரு அவரு. 25 நிமிஷத்துல பேசுங்க. என்ன 25 20 சார்? எனக்கு 5 நிமிஷம் சேர்த்து கொடுத்தாரு. அதனால பாத்தீங்க என்ன இன்ட்ரோடக்ஷனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுதுல்ல. சரி, ஓகே. நீங்க அப்படி லேட் ஆச்சுன்னா 2 பாகமா கட் பண்ணி போட்டு. சரி, இந்த மகர லக்னம் சொல்லியிருக்காரு. மகர லக்னத்துக்கு பத்தி சந்திரன். சரி, மகர லக்னத்துக்கு அதிபதி சனி. இப்ப சந்திரன் சனி சந்திரன் சேர்க்கை மகர லக்னத்துக்கு என்ன பண்ணோம்? சரி, அதுக்கு முன்னாடி இந்த சனியை பத்தி கொஞ்சம் பேசலாம், சந்திரனை பத்தி பேசலாம். இப்ப சந்திரன் யாரு? காரகத்துவ கிரகம் என்ன? சந்திரன் மனோகாரகன். அப்புறம் தாய். ஓகே, அப்புறம் 4 அப்படி என்னன்னு சொல்லுங்க. சுகம். அப்புறம் வேற என்ன? அப்புறம் அவர் விவசாயி. விவசாயி அவர் என்ன வச்சிருப்பாரு? அவர் விவசாயி சார். அவர் என்ன வச்சிருப்பாரு? பூமி. அப்புறம் 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 வேற என்ன வேணும்? 4ஆம் பாவத்துல என்ன ஆகுது? மனோகாரகன் தாயார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இன்னொன்னு சொல்லுவேன். இன்னும் யாரா சொல்லுங்க. 4ஆம் பாவம் எங்க குடியிருக்கிறீங்க நீங்க? வீடு மனை விருத்தி, மாடு பால் பாய்க்கம், மனை விருத்தி செய்யக்கூடியவங்க, வண்டி வாகன சேர்க்கை, மனோகாரகன் சந்திரன் இருக்குது அதுல. அப்புறம் வேற என்ன? இப்ப ஜாதகத்துல சந்திரன் 8ல இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவனை என்ன பண்ண வைப்பாரு? சந்திரன் 8ல இருக்காரு, கடகத்திலே இருக்கிறாரு. கடகம் 8ஆம் பாவமா இருக்குது. அவனுக்கு என்ன வேலை கொடுப்பாரு? வெளிநாடு போவார். சந்திரன் 12 இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? உள்நாட்டுல இருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? வெளிநாடு போல சார், வெளியே இருப்பாரு. என்ன பண்ணுவாரு? என்ன வேலை பார்ப்பாரு? அது எழுத பேசாம ஒன்னாவது எடுங்க ஒன்னாவது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாரு. முதல் சமாச்சாரம். 2வது காலில் சக்கர கட்டமா சுத்திட்டே இருப்பாரு. 3வது வெளிநாடு போவாரு. அது நீர் வழி ஆகாயம். ஒருவேளை பையன் படிக்கிற பையனா இருந்தா நேவி, அந்த மரைன் இன்ஜினியரிங், நேவி கப்பல் தத்துக்கு போவாரு, கப்பல் ஓட்டுவாரு. அந்த பயணம் சார்ந்த வியாபாரம் இருக்கா. அந்த பொருள்ல லவங்கப்பட்டையெல்லாம் சொல்றீங்களா, மிளகு லவங்கப்பட்டை போக்குவரத்து, இது வியாபாரம் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவேளை ரிக்கவண்டி வச்சிருந்தாருன்னா
போர் போட்டா எங்க போட்டாலும் தண்ணி வரும். அவரு போர் போட்டாலும் தண்ணி எங்க போட்டாலும் வரும். போர் போட்டானா அவர் ஒருவேளை விக்காதிபதியா இருந்தாருன்னா எங்க போய் எந்த இடத்துல தண்ணியே இல்லாத இடத்துல போர் போட்டாலும் தண்ணி வரும். அப்போ என்ன பண்ணும், போர் போடலாமான்னு கேட்கற வரையும் பார்க்கணும். போர் போடுறவருடைய ஜாதகம் வேணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரிச்சா? இப்போ சனி சந்திரனை பத்தி மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சனியை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சனிக்கிற தம்பி அன்னைக்கு யார் சொன்னாரு? யாருக்குன்னு சொன்னீங்க? சனிக்கு கர்மா அப்படின்னு சொன்னாரு. கர்மாங்கிறது என்ன, வேலையா இல்ல பூர்வ ஜென்மமா? சரி, சனிங்கிறது தொழில் அப்படி வச்சுக்கலாம். சனி உடல்ல என்ன வரும்? உடல்ல காரகத்துவம் எது? உங்க உடம்புல காரகத்துவம் சனி எது சார்? சார் சனி உங்க ஜாதகத்தை தனுசல் இருக்கிறாரு, மேஷ லக்னமா இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு சனி இப்போ சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் கோச்சாரத்துல. அவருக்கு என்ன பிரச்சனையை சொல்லுவீங்க? வந்துட்டாரு, மூட்டு வலி வந்திருக்குதா? எப்ப இருந்து மூட்டு வலி வருது? எப்ப தீரும்? இப்ப நம்ம வயசுக்கு தீராதுன்னு வைங்க, சின்ன பசங்களுக்கு சொல்லணும்ல. நம்ம வயசுக்கு வர்றது கஷ்டம், படியறது கஷ்டம். இப்போ ஒரு ஜாதகத்துல சனியினுடைய உடல் காரகத்துவம், உயிர் காரகத்துவம் அது கால் பாதங்கள் போக்குவரத்து சொல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பாதத்தை சேர்த்துக்கலாம், அது தொடக்கி கீழே முழங்கால வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ முழங்கால் அங்கே வீக்கா இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு கிரக சேர்க்கையா இருந்தாலோ செவ்வாய் பார்வையா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி வரலாம். அல்லது செவ்வாய் சனி பார்வையா இருந்துச்சு கேட்டீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சிறு விபத்துக்களை சந்திக்கலாம். அது காலில் அடிப்படலாம், காலில் சிராய்ப்பு ஏற்படலாம், நல்லாவே இருந்தாலும் கூட ஏற்படலாம். சனியுடைய இந்த ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திரன், சனி என்பது கொஞ்சம் காலதாமதப்படுத்தக்கூடிய கிரகம், ஒரு நியாயமான கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும். அவர் பாத்தீங்கன்னா எடுத்த விஷயத்த சிறத்தன்மையோட ஸ்டெடியா முடிக்கக்கூடிய ஆளு. சந்திரன் என்பது கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாரு. சனி சந்திரன் சேர்க்கையா இருக்க பட்சத்துல அவரால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இது சனி சந்திரன் சேர்க்கையா இருந்தா வேற ஏதாவது தோஷம் சொல்றீங்களா? பாரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? குழப்பு தோஷம் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு குழப்பு தோஷம் என்ன படிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட புக் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. குழப்பு தோஷம் என்ன? சரி, அவர் பொதுவாக சொல்றார். நான் சொல்றது புணர்ப்பு தோஷத்துக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்க அவர் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ அதனால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது புணர்ப்பு தோஷம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு, மன அழுத்தம், மன உளைச்சல், காரிய தடை, கால தாமதம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது, எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா செய்ய முடிக்காம போறது, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா கற்பனை பண்றது, பயப்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? பயம் அவனு, வேற எதுவும் கிடையாது. உடற்பு தோஷம் கிடையாது, ஒன்றும் எல்லாத்துக்கும் தோஷம் தான், எல்லாத்துக்கும் யோகம் தான். தோஷம் இருந்தால் எடுத்துட்டு போதும். அதனால நமக்கு என்ன பண்ணுது, யாகத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, காரிய தாமத்தை ஏற்படுத்துது. முடியக்கூடிய காரியத்தை துணை இல்லாம செய்ய முடியாது. எந்த அது ஒரு வேலை சந்திர சனி சேர்க்கை இல்லை சந்திரன் சனி பார்க்கையா இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் கேட்டீங்கன்னாக்கா அந்த அவர் ஒய்ஃபு அது சம்சாரம் சொல்றதை ஏற்றுக்க மாட்டாரு, இவரும் செய்ய மாட்டார். அப்ப டக்குன்னு தம்பி சொல்லிடுவோம், வேணுங்க சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லை, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் கேட்க மாட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள ட்ரைன் ஆயினா அப்புறம் பாஸ் ஆயிரும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த மகர லக்னாதிபதியே சனியா இருக்காரு. மகர லக்னக்காரனுக்கு சனியும் சந்திரன் இந்த ஜாதத்துல 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். ஜாதத்துல மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் சனி அல்ல சந்திரன் சனியை எங்க இருந்து பாத்துக்கிட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த லக்னாதிபதி சனியானா இப்ப சொன்னது பூரா மகர லக்னக்காரனுக்கு தான். சொன்னதுல என்னது, காரிய தடை, காரிய தாமதம், செய்ய முடியாத சூழ்நிலை, கடனுக்கு ஒரு கடனை வாங்குறதுக்கு பயம், கடன் கொடுக்கறதுக்கு பயம், அதை டைமுக்கு கொடுக்க மாட்டாரு, டைமுக்கு வாங்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கும் ஆனால் செய்ய மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு காரியத்தையுமே காலதாமதப்படுத்துறது காரணம் மன உளைச்சலும் பயம் ஏற்படுற காரணத்துல தனியா இருக்க மாட்டாருங்கிறது தான் அந்த மகர லக்னத்துக்கான சனி சந்திரன் சேர்க்கை. அப்ப என்ன, எங்க போனாலும் சம்சாரத்தை கூட்டிகிட்டே போவாரு, நண்பர்களை கூட்டிகிட்டு போவாரு, அல்லது யாராவது வண்டியில் ஓட்டு போன வாங்க அங்கே போய் நாமக்கல்ல போய் இறக்கி விட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாரு. அப்ப என்ன அர்த்தம், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, இங்க நான் சும்மா தாங்க வந்துகிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாருங்க அண்ணனை நான் கூட்டிட்டு வந்தேங்க அப்படி எல்லாத்தையும் சொல்லுவார். நான் ஒரு நாளைக்கு 20 பேர்த்த கூப்பிட்டு வரேன், நான் சொல்ல மாட்டேன். மருமகன் சொல்லுவாரு, நான் ஃப்ரீயா தான் வந்துட்டு இருந்தேன், சும்மா தானே போதும்னு சொல்லிட்டு அவர் ஏற்றிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். அது சொல்ல வேண்டிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. சரி, ஓகே. அடுத்து கும்பலக்கணம் வாங்குறாச்சு. அடுத்து கும்பலக்கணம் இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்பலக்கணம் தான் சொன்னோம். அடுத்து மீனத்துக்கு போயிடலாம். கரெக்ட், மீனத்துக்கு போயிடலாம். மீனத்துக்கு இந்த சனி யாரு, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி.
இப்ப மீன இலக்கணத்துக்கு அந்த சனி சந்திர சேர்க்கை, மீன இலக்கணத்துக்கு அல்லது மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார் சனி இல்லையா. சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். ஓகே தானே. இப்ப என்ன ஆகும், அந்த சனி சந்திர சேர்க்கை மீன இலக்கணக்காரர்களுக்கு இருந்தால் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், காலதாமன புத்திர பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த தாம்பத்திய சுகம் என்பது அவள் நீண்ட நேரம் நீடிக்காது. சும்மா சர்வசாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, அந்த ஃபோர்ஸ் பத்தாது. ஸோ அதனால அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் இல்லாம போறதுனால புத்திர தோஷம் ஏற்படக்கூடும், புத்திர பாக்கியம் லேட்டா கிடைக்கும். அதே பூர்வீக பூமி எதாவது இருந்துச்சு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வீக சம்பந்தமான சமாச்சாரத்துல அந்த விளைநிலம் வெளிச்சல் போக்குறதுக்கு பாத்தீங்களா, அவர் அந்த தொழிலை தவிர, அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழிலை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார். அவர் செய்ய தெரியாது. ஆனா ஃபெமினிட்டி, அந்த சந்திரன் அழகு, ஃபெமினிட்டி, பெண் தன்மை பொருந்த பெண்ணாக இருப்பாள், கொஞ்சம் கூச்ச சுவாபம், அதிலிருந்து பேசாம பிடிவாதம், சொல் பேச்சு கேளத்தன்மை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப மீன இலக்கணத்துக்கு அதிபதி யாரு, குரு. அந்த குரு என்ன பண்றாரு, சந்திரனை பாக்குறாரு. இந்த இடத்துல அந்த நிலம் வச்சிருக்கிறார் இல்லையா, அது குரு சந்திர யோகம். விவசாயம் பண்றாரு இல்லையா, அது குரு சந்திர யோகம், அழிவு கிடையாது. சரி, முதல்ல குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம்னா என்ன, அது சொன்னதான் உங்களுக்கு புரியும். குரு சந்திர யோகம் என்ன, ஒரு மங்கள யோகம்னா என்ன. குருவுக்கு கேந்திரத்துல குரு சந்திர யோகம், செவ்வாய் குரு பார்த்தா குருமங்கள யோகம். ஓகே. அப்ப என்ன, உங்க ஜாதகத்துல ஒருத்தர் 25 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காருன்னு வச்சு, அவர்கிட்ட போய் 25 ரூபாய் கணக்கு கேட்கறீங்க, அதை அவர் புரட்டி கொடுக்கறதுக்கு 2 மாசம் பண்ணிடுவார். முட்டை ஒளி கொடுத்தோம் பாரு, கரண்ட் பில் கட்டின பாரு, பூச்சி மருந்து வாங்கின பாரு, நமக்கு மொத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 25 ஏக்கருக்கு சொந்தக்காரு 25,000 கொடுக்கறதுக்கு 2 மாசம் பண்ணிடு. இதுக்கு பேர் என்ன, ஒரு மங்கள யோகம். அவட்ட நிலம் இருக்குது, பணம் கிடையாது, டெய்லி சேர் போட்டு போய் பார்த்துட்டு வருவார். இங்க வந்து நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி உசுப்பேத்தி அவருக்கு என்னங்க கூடீஸ்வரன், அவருக்கு என்னங்க 25 ஏக்கர் சொந்தக்காரன் கொஞ்சம் ரணகலம் பண்ணிடுவார். அந்த பந்தாவளியே போயிட்டே இருப்பார். இதுக்கு பேரு ஒரு மங்கள யோகம். இங்க ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் அப்பார்ட்மெண்ட் கட்டி போட்டுக்காரு முசிறியில. அவர் 1.25 லட்சம் ரூபா வாடகை வருது. ஆனா அவர் நாமக்கல் டவுன்ல வாடகை வீட்டுல தான் குடியிருக்கிறார். அவர்கிட்ட பணம் இருக்குது, நிலம் இல்லை. அவர் இருக்காரு, இவர்கிட்ட நிலம் இருக்குது, பணம் இல்லை. கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு என்ன சார் பண்ணணும், பொருத்தம் பார்க்கும் போது இதை எடுத்துக்கணும்ல. அப்ப நிலம் உள்ள ஆள பணம் உள்ள ஆளோட சேர்த்தணும், பணம் உள்ள ஆள நிலம் உள்ள ஆள சேர்த்தோம். அப்பதான் இந்த காசு நிலமா உருப்படி ஆகும். புரியுதா? இதுதான் பொருத்தம். இல்ல பணம் உள்ளால பணம் உள்ளாலோட சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு வேலை அவரு ஒரு ஏக்கர் பூமி வருது, ஒரு வீடு வருது, விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன பண்ணான், அதேங்க அது போய் ரிஸ்க, நீங்க நகை வாங்கி கொடுங்க நான் வச்சுக்கிறேன், அது போய் அங்க போய் வீட்டுல போய் அவ்வளவு காசு போட்டுட்டு இருக்கிறீங்க. அங்க என்ன பண்ணுது, அவருடைய முயற்சியை தடை செய்யுது. சரி, அவர் குருமங்கள யோகம் மாத்திரம் இருக்குது, குரு சந்திர யோகம் இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, கட்டணம் கட்டியே தருவாரு, இடம் வாங்கியே தருவாரு. எப்படி, கடன் வாங்கி வாங்குவார், கடன் கட்டிடுவார். அவர் நிப்பாட்ட மாட்டார், அவர் தேடி அந்த பூமி வரும், நிலம் வரும். என்ன பண்ணுவார் கேட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கடன் வாங்கி வாழ்நாள் பூரா கடனாவே இருப்பார். ரவி கொஞ்சம் கடன் இருக்கா சொல்ல மாட்டாங்க, கடன் லேஸ் கணக்கில் வாங்குவார், ரொட்டேஷன் பண்ணுவார். அப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு சந்திர யோகத்தை கொடுத்து, நிலவுடன் சேர்க்கையை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, உங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுக்காது. யாருக்கு, மீனலக்கணத்துக்கு. சரி, அடுத்து மேஷத்துக்கு வந்துடலாம். மேஷத்துக்கு என்ன இருக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஓகே. அங்க அந்த சனி யாரு, மேஷ இலக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. சந்திரன் யாரு, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த ஜாதகத்துல மேஷ இலக்கணம் அல்லது மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த சனி சந்திர சேர்க்கை என்ன பண்ணும். மேஷ இலக்கணமா இருந்து ஒருவேளை சனி சந்திரனை பார்த்தா அவர் தாய் மீது கொஞ்சம் வெறுப்பா இருப்பாரு. அந்திம காலத்துல தாயாரை கவனிக்க மாட்டாரு, தாயாருக்கு சேவை செய்ய மாட்டாரு. இதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது பாவம், அடுத்த ஜென்மத்துல நீ பாதிக்கும். நான் கர்மான்னு சொல்றோம்ல, இது கர்மா பண்ணி வாங்கிட்டு வந்து வேணை சொல்றோம்ல, இது நான் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றது. இது காரணத்தை நீ கண்டுபிடிக்கும். எல்லாமே கரெக்டா இருந்துட்டா, பகவான் எல்லாத்தையுமே நேரம் வசியா படைச்சிட்டா, அப்புறம் போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, திருடன் எதுக்கு, சாவி எதுக்கு, ஜோதிடம் எதுக்கு, எல்லாம் போயிட்டே இருக்கும்ல. அந்த ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. அப்படி இருந்தா தான் எல்லாமே ஜீவனம் பண்ண முடியும்.
எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வாசகம் தான். அதுக்காக எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது. இது பிறப்பு ஒரு வம்சாவளியாக வரக்கூடியது. அதனால் பூர்வீகம் சொல்லலாம். அதான் நீ கர்மாங்கிறீங்க. இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணத்துக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை தாயார் மீது வெறுப்பு ஏற்படுறதுக்கும் அவருக்கு சொந்த மனையோ பூமியோ இல்லாமல் போகிறதுக்காகவும் அவருக்கு ஒரு வேலை அஸ்திவாரம் கடகால் போட்டு கட்ட முடியாத சூழ்நிலையும் அவர் கட்ட வீடு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? வீடு கட்டலாமான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அந்த சந்திரன சரி சேர்க்கை பார்வை இருந்தாலும் சேர்க்கை இருந்தாலும் 10 டிகிரிக்குள்ள இருந்தாலும் அவருக்கு நீங்க கட்டின வீடு தான் வாங்கணும். அவர் அஸ்தியாவரம் போட்டு கட்டாத, கடகால் போட்டு கட்டாத. தாயார் சொல்லியாச்சு, மனைவி சொல்லியாச்சு. சரி, வண்டி வாங்குறாரு, புது வண்டி வாங்குறேங்கிறாரு, என்ன பண்ணலாம்? பழைய வண்டி வாங்க சொல்லாமா? பார்க்கணும். அப்போ அதே தான் அவரை பொறுத்த வரைக்கும். சரி, விவசாயி இருக்கு, அவரு மாடு கண்டு வாங்குறேங்கிறாரு, என்ன பண்ணலாம்? இப்ப அங்க சனி கிராஸ் பண்றாரு. அதாவது அந்த வெள்ளை கடலை வேணாங்க, இப்போ செவல கலர்ல வாங்கிக்க. இங்க கலர் அந்த சந்திரன் எப்படி பளிச்சுன்னு இருக்குமா? அவர் அந்த மாதிரி இப்ப ஜீவா பாருங்க, நல்ல சட்டை, சூப்பர் சட்டை போட்டு வந்துட்டார் ஒயிட்டா. இது மாதிரி சந்திரன் இருப்பாரா? சந்திரன் என்ன கலர் இருப்பாரு? ஆஷ் ஒயிட், கொஞ்சம் கப்பா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கப்பா ஆஷ் ஒயிட், சாம்பல் நிறம். அப்ப என்ன, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், பியூர் ஒயிட்டா வாங்காதீங்க மாடு, கொஞ்சம் செவல கலரா வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ஈல்டு நிறைய கொடுக்கும். அதான் சரியா? இதெல்லாம் இதுல ஜோதிடத்துல இருக்கிறதாங்க. அடுத்து ரிஷபலக்கு. ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் முன்னே சொன்ன ரிஷபலக்கணத்துல ஒரு ஜாதகத்துல சனி இருந்தா அவர் பெரிய ஆள். ரிஷப ராசியா சார், ரிஷப ராசி லக்னமா அதே சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபலக்கணக்காரனுக்கு அந்த லக்ன புள்ளி செவ்வாயினுடைய சாதத்தில் ஏறிட்டா அவர் நிலச்சுவான் தாரன். ரிஷப லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அந்த செவ்வாயினுடைய சாரத்துல ராசியோ சந்திரனோ ஏறிட்டான்னு கேட்டீங்கன்னா அவர் சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். அவர் பில்டர், ஓடிஎஸ் சொல்றோம், எல்என்டி எல்லாம் இருக்கும்ல, அவர் பில்டர்ஸ். அப்போ அவர் நிலபுலன் சேர்க்கை நிறைய இருக்கும். ஒருவேளை அவருக்கு சுக்கரன் 8க்கு போட்டான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? ரிஷபலக்கணக்காரனுக்கு சுக்கரன் 8ல இருக்கா, லக்னாதிபதி 8ல மறைச்சிட்டான்னு எடுக்கலாமா? அப்ப மகர லக்னமா இருந்தா 10ல செவ்வாய் இருக்கா இல்லையா? அப்ப ரிஷபத்துக்கு மகரமா இருந்து செவ்வாய் சாரத்துல இருந்து கேட்டீங்கன்னா 10ல லக்னம் இருக்கு இல்லையா அவருக்கு? அவர் என்ன பண்ணுவாரு? அவரு மாதாந்திர சம்பளம் வாங்குறவரா இருப்பாரு, நிலபுலன் சேர்க்கை அவர்கிட்ட உண்டு, நிலம வச்சிருப்பாரு. என்ன, அவர் நிலமும் வச்சிருப்பாரு, வேலைக்கும் போவாரு, மாத சம்பளமும் வாங்குவாரு. அவரு அந்த நிலபுலன் சேர்க்கையில பயிர் நட்டான்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த விளைச்சல் பூரா அமோகமா இருக்கும், அவருக்கு விவசாயமும் செழிக்கும், வருமானம் கிடைக்கும். இங்கதான் சுக்கரன் 8ல வராரு. எந்த வழியா கொடுக்குறாரு அவரு? அந்த யோகத்தை எப்படி கொடுக்குறாரு? விவசாயம் மூலியமா கொடுக்குறாரு. லக்ன புள்ளி செவ்வாயில் இருக்குது. அப்ப செவ்வாய் யாரு? அரசு ஊழியரா இருப்பாரு, வருவாயும் கொடுப்பாரு. இப்படி பல வகையில் அவரை பொறுத்த வரைக்கும் சம்பாதிப்பார். இப்போ நீங்க ராசியும் பார்க்கணும், லக்னத்தையும் பார்க்கணும். ஒரு ஜாதகம் சொல்றதுக்கு முன்னாடி தசாபதியும் பார்க்கணும். இப்ப அஸ்தநட்சத்திரம் சொல்லியிருக்காரு. அஸ்தநட்சத்திரம் அந்த அஸ்தநட்சத்தினுடைய திசை எவ்வளவு? சந்திர திசை 10 வருஷம் இல்லையா? 10 வருஷம் ஒரு பாத்துக்கு எவ்வளவு? 2.25 வருஷம் எடுத்து 2.25 மாசம் எடுத்துக்கலாம், 2.25 நாள் எடுத்துக்கலாமா? ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2.25 மாசம் எடுத்துக்க 10 வருஷத்துல. இப்ப ஏறக்குறைய சந்திரன் கடைசிக்கு வந்துட்டாரு. அப்ப எவ்வளவு? 2 மாசம் போயிருக்குமா? 2 வருஷம் போயிருக்கு. இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப அநேகமா அவருக்கு ஒரு 8 வருஷம் பாக்கி இருக்கு. 2 வருஷம் பாஸ் ஆயிருக்கு இருப்பு. அப்ப என்ன உங்களுக்கு 6, 6, 12. அப்ப சந்திரன் செவ்வாய் ராகு. அப்ப ஏறக்குறைய சந்திர திசையில ராகு புத்தி நடக்கும். புரியுதா? சொல்லிட்டாரா கரெக்டா? சந்திர திசையில ராகு புத்தி நடக்கும். சார் 6 சூரியன் 6, சந்திரனுக்கு 6, சந்திரனுக்கு 8, 12. ஹலோ, இல்லைங்க, நான் மீட்டிங்ல இருக்கிறேன். சாயங்காலம் தான் பார்க்க முடியும். ஒரு 3 மணிக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த சனி சந்திர சேர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மன வாழ்க்கையை பாதிக்கும், குழப்பம் இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் மனோரீதியான சின்ன சின்ன விஷயங்கள சின்ன பாதிப்புகள் இருக்கும். ஆனா வசதி வாய்ப்போட இருப்பாரு. சரி, மிதுனத்துக்கு போயிடலாம். மிதுனத்துக்கு சனி யார்? நண்பர் தானே.
அவரு நட்பு பகையாக இருந்தா என்ன? மிதுனலக்கணத்துக்கு சனி என்பது அது அந்த ஜாதத்துல 8, 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார் ஜாதத்தை பொறுத்த. அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுக்கு எடுத்துக்கிறதா 9ஆம் வீட்டுக்கு எடுத்துக்கிறதா? இது இரு ஆதிபத்தியம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஜாதத்துல இரு ஆதிபத்திய உள்ள கிரகம் திசை நடத்துச்சுன்னா எது நீங்க முதல் எடுத்துக்குவீங்க? சரி, இதுல ஒரு நிறைய கருத்து வேறுபாடும். முதல் மூளை இதான் கரெக்ட். ஒரு ஜாதத்துல கரெக்ட். அந்த ஜாதகத்துக்கு மூலத்திரிகோண ராசி எதுவோ அது ஃபர்ஸ்ட். அந்த 2 ஆதிபத்தியுள்ள கிரகம் இருக்கும் போது அதனுடைய மூலத்திரிகோண ராசி தான் முதல் வேலை செய்யும். கரெக்ட். மூலத்திரிகோண ராசி தெரியுதா உங்களுக்குலாம்? தெரியுமா? பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. தெரியுமா? ஓரளவு தெரியாத தெரிஞ்சுக்க. பஞ்சாங்கத்தை கடைசி பக்கம் பாருங்க. அது பெரிய கட்டா இருக்கும். கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் கோடி போட்டிருப்பாங்க. அதான் மூலத்திரிகோண ராசி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்கன்னாக்கா இந்த மிதுனத்துக்கு அவன் போயிட்டான். மிதுனத்துக்கு அதிபதி புதன் ஜாதத்துல. மிதுனத்துக்கு அதிபதி 8, 9ஆம் வீட்டுக்கு அதை எடுத்துக்கலாம் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மிதுனலக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஜாதகம். இந்த ஜாதத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிதுனலக்கணத்துக்கு சந்திரன் சனி பரஸ்பர பார்வையா இருக்கு. சந்திரன் சனி பரஸ்பரையா பார்க்கிற போது இங்கதான் அந்த புனர்பூ தோஷம் வேலை செய்யுது. சார், புனர்பூ தோஷத்துக்கு விளக்கமே வேற. நீங்க வந்து ஜாதக அலங்காரம் எடுத்து படிக்கணும். நீங்க வந்து சாராவளி எடுத்து படிக்கணும். அதை விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அது வேற லாங்குவேஜ் இருக்கு உங்களுக்கு. அதனால புனர்பூ தோஷங்கிறது மறந்துருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திர சனி சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதத்துல மிதுன லக்னக்காரனுக்கு அதாவது சந்திர சனிக்கு சேர்க்கையாயிருந்தால் கொஞ்சம் பொருளாதார முறை பர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கும். அவரால் சம்பாதிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். சம்பாதிச்சு செலவு பண்ணிக்கிட்டே போகணும். 2ஆம் நம்பராகவே இருப்பாரு. அவர் வாழ்க்கையில முதல் நிலைக்கு வரவே முடியாது. நிறைய சம்பாதிப்பாரு, நிறைய செலவாகிட்டே இருக்கும். அவர் வந்து கேட்பாரு உங்கள்கிட்ட எவ்வளவு சம்பாதிச்சு கையிலே காசு நிற்க மாட்டேங்குது. ராஜு கூட போன மாசம் அப்படித்தான் சொன்னார். இவர் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், கையில காசு இல்லைங்கிறார் நம்மகிட்ட. இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு திசை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஒரு கெட்டு போகணும். மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க குரு திசை வந்துச்சா இருக்காது? மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு திசை என்பது அல்லது துலா ராசிக்காரர்களுக்கு குரு திசை என்பது கொஞ்சம் கஷ்ட திசையா இருக்கும். ஆனாலும் 50% லாபத்தை கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து கடகத்துக்கு போயிடலாம். இப்ப கடகத்துக்கு சனி சந்திரன். அது கடக ராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். ஒருவேளை சனி எங்க திருவோணத்தில் இருக்காரு வச்சுக்க. சனி எங்க இருக்காரு? திருவோணத்தில் இருக்கிறாரு. அல்ல சந்திரனுடைய நட்சத்திரங்களை எதுக்கே ஒண்ணு திருவோணம் இருக்கலாம், ரோகிணி இருக்கலாம், அஸ்தம் இருக்கலாம். இது 3ல இருக்கிறாரு. அல்ல சனி வேற பக்கம் இருக்கிறாரு, செவ்வாயினுடைய சாதத்தில் இருக்கிறாரு. அப்ப கடக ராசிக்காரர்களுக்கு கடக ராசியில சந்திரன் இருக்காட்டியா? இப்ப கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு அந்த சந்திரன் சனி சேர்க்கையா இருந்தால் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முரண்பாடான கருத்து உள்ளவரா இருப்பாரு. அவர் எதை சொன்னாலும் அப்போஸ் பண்ணி பேசுவாரு. அவர் தான் நம்ம நாத்திகவாதிக்கிறோம். அவர் எதையுமே அனலைஸ் பண்ணாம ஏத்துக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை காரகத்தோட அலசி ஆராய்ச்சி தான் ஓகே பண்ணாரு. பகுப்பாய்வு பண்ணி தான் ஏத்துக்குவாரு அவரை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா டேர்ன் அவுட்ல நீட்டா இருப்பாரு. மற்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அனுசரியா போக மாட்டாரு. பொழுது சண்டை கட்டிட்டே இருப்பாரு. அவரால் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. அவரால் அவர் என்ன கேட்டீங்கன்னா திருப்தி அடையவே மாட்டார். அவர் எவ்வளவு பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டார். பூசணத்துக்கு அப்படியே எடுத்துக்கலாம். உறவுகள் என்பது இல்லை. சொந்தக்காரங்க 4 பேருக்கு மத்தியில் உட்காந்து பேசிங்கன்னா உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுவாங்க, மத்தெல்லாம் வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மோசமானாலே ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது, கிட்ட உட்கார வச்சுட்டு ஏங்க நியாயமா பேசுனா யாருக்கு கூட இருப்பா? என்ன பேசுறேன், கரெக்டா பேசுற கூட யாரும் இருப்பானா? கொஞ்சம் கோக்கமாக பேசுறாதான் ஆள் இருப்பாங்க. தம்பி நான் கரெக்டா பேசுறேன் யாரும் இருக்க எப்படி இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஜட்ஜி ஒருத்தருக்கு தாங்க திருப்பி சொல்ல முடியும், 2 பேருக்கு எப்படி சொல்லுவாரு? அதனால அப்படிதான் இருக்கு. சரி, சிம்மத்துக்கு போயிடலாம். சக்தி டைம் ஆயிடுச்சா? சரி பாருங்க, அப்படி சிம்மத்துக்கு போயிடலாம். இப்ப சிம்ம ராசி கும்ப ராசி கல்யாணத்துக்கு சேர்த்திக்கலாமா? பொருத்தம் பாக்குறீங்களா? சிம்ம ராசி கும்பராசி இப்ப சேர்க்கலாமா? அவங்களே கல்யாணம் மட்டும் என்ன ஆகும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க. கருத்து வேறுபாடு அப்படி சொல்றாரு சார்.
சரி சரி ஓகே. சிம்மத்துக்கு சொல்றாங்க. அப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி, சிம்ம ராசி சூரியன் சனி பரஸ்பர பார்வையா இருக்குது. அதுக்கு நேருக்கு நேரம் நம்ம போன மீட்டிங்ல சொன்னார் சஷ்டாசகம். இதை சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சஷ்டாசகம் பத்தி பேசுறார். சஷ்டாசகம் பத்தி சுப சஷ்டாசகம் எது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ரொம்ப கிளீனா ரொம்ப அற்புதமா பேசுறாரு. பொருத்தம் பார்க்கறது 8வது ராசி ஒதுக்கிடக்கூடாது. ஆனால் சுப சஷ்டாசகம் இருக்கு, அதை பார்த்து கண்டுபிடிச்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பேசுறாரு நம்ம சக்தி குரு. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி. அதனால அவர் அந்த ஐடியா உடனே வந்துருச்சு. ஸ்ட்ரைக். இப்போ நம்ம நீங்க பேசுறதை வச்சு உடனே ஒரு ஐடியா வர்றதுதான். ஏற்கனவே மனசுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது வழியா பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒன்று. இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க கொடுக்கக்கூடாது கும்பத்தை. சிம்மத்துக்கு மகரத்துக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஒன்றும் ஆகாது. ஒருவேளை சிம்ம ராசிக்கு சனிச்சந்திரன் சேர்க்கையா இருந்தாலும் சந்திரன் பார்வையா இருந்தாலோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பாங்க, விட்டு வெளியே இருப்பாங்க. சக்தி தம்பி பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பாங்க, உள்ள வர மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அமைப்பு அதை ஒரு அந்த சட்ட துணிவு கூட நல்லா நீட்டா போட்டுக்க மாட்டாங்க. ஏனாவட்டில் அவங்க நல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சோம்பேறியா இருப்பாங்க, தூக்கமா வரும், எதை பெருசா செஞ்சுக்க மாட்டாங்க. வேற கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா ஈஸியா பழக்குவாங்க. அந்த நண்பர்களோட தான் அவங்க போய் சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு ஒரு செட்டப் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சனிச்சந்திரன் பார்வையா உள்ளவங்க சேர்க்கையா உள்ளவங்க ஜோதிடரா இருந்தா என்ன ஆகும்? ஜாதகம் பாக்குறவர் தான் என்ன பண்ணும் பாக்குறாரு, அவ்வளவுதான் அவங்களை காலி பண்ணிடுவாரு. சொல்றத கேளையா, என்னையா பொழுது கேட்டுட்டா இருக்க, நான் சொல்றது கேட்கறேன், நீ சொல்றது கேட்கறியா? அவன் அப்படியே கதவை சாத்திட்டு வெளியே ஓடி போய் சும்மா அதை போய் கேட்டுக்கிட்டா கிடக்குறாங்க. அதான் சொல்லிட்டல வச்சுப்போ. அது கூட ஒரு ஆள் வச்சுப்பாரு, அவரு சும்மா இல்ல. அது என்ன பண்ண தெரியுமா, அவர் தான் சொல்றாருல. அப்படி அவரு எப்பவும் அவர் கூட ஒரு ஆள் இருப்பார். இவர் அவன் சொல்றவரையும் பார்த்துட்டே இருப்பார். அவர் தான் சொல்லிட்டாருல, போப்பா. இன்னும் ஆள் கிடையாது, சும்மா தான் இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இந்த அந்த பேச்சாட்டம் எழுத்தாட்டம் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றது தப்புன்னு நம்ம சொல்றோம், ஏத்துக்க மாட்டாங்க, மேடம். அது மகத்துல இருந்துச்சுன்னா இன்னும் போச்சு. அடுத்து கன்னிக்கே வந்துடலாம். கன்னியை பத்தி சொன்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது கன்னி ராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் 11ஆம் வீட்டு கதியா இருக்கிறாரு. அது 5ஆம் வீட்டு கதியா இருக்கிறாரு. ஜாதகத்துல 6ஆம் வீட்டு கதியா இருக்கிறாரு. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆண்கள் கன்னி ராசியில பிறந்த எப்படி? இப்ப கன்னி ராசிக்காரா இருக்கிறீங்களா? கன்னி லக்னம் கன்னி அஸ்தத்துல கன்னி ராசிக்கார் நம்ம முரளி சார். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கன்னி இலக்கணத்துல ஒரு பெண் பிறந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆண் பிறந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெண் தன்மை போறது, கடைசி வரைக்கும் இளமையாவே இருப்பார். அப்படியா? இளமையாவே இருப்பார் அவரை பொறுத்த. அவர் வயசே ஆகாது, வீச்சை கூட முளைக்காத அவரை பொறுத்த வரைக்கும். அந்த ஃபெமினிட்டி அவர்கிட்ட இயற்கையிலே இருக்கு. ஃபெமினிட்டி சொல்றோம்ல, பெண் தன்மை, ஃபெமினிட்டி ஃபெர்டிலிட்டி ரெண்டும் அவர்கிட்ட இயற்கையிலே இருக்கு. ஸோ அதனால சில விஷயங்களை கன்சீவ் பண்ணிக்குவார், ஃபெர்டிலிட்டி கன்சீவ் பண்ணிக்குவாரு. சில விஷயங்களை டெலிவரி பண்ணுவாரு. அவர் எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னாக்கா இளமையாவே இருப்பாரு, இளமையான கருத்துக்களை சொல்லுவாரு, நல்ல நண்பர்களை வச்சிருப்பாரு. நண்பர்கள் பிடிக்கலாம் ஒதுக்கிடுவார். நீங்க ஒதுக்கிறீங்களா அவங்கள ஒதுக்கிறாங்களா? ரெண்டுமே ஒன்றுங்கிறாரு. ஸோ அதனால இந்த கன்னி ராசி கன்னி இலக்கணக்காரங்க கொஞ்சம் இலகிய மனசு சொல்றவங்களா இருப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளவு வேலை. புரியுதா உங்களுக்கு? அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒருவேளை 7.5 சனி வந்துச்சுன்னா, இப்ப கன்னியில குரு வந்தா கடலும் வத்தி போகுங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்களா? அது பெரியவங்க சொல்றாங்க. இப்ப இவரு இல்ல, திருச்சிக்கார ஒரு நண்பர் ஒருத்தருக்கார், ராஜராஜ சோழன் பாண்டியராஜன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அன்னைக்கு சொன்னார், கன்னியில குரு வந்தா யாருக்கு தெரியலையா? நினப்பு இருக்கா? கன்னியில குரு இருந்தால் ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். கடலும் வற்றி போகும். கன்னியில குரு இருந்தா செவ்வா கன்னியில சார் கன்னியில செவ்வா இருந்தாலும் குரு இருந்தாலும் கடலை வட்டி போகும் பாங்க ஜாதகத்தை. ஆமா இப்படின்னு சொன்னார் அன்னைக்கு அவரு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியில செவ்வாயை வச்சுக்க. இப்ப செவ்வாய் உங்களுக்கு 45 நாள் ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை கன்னிக்கு வராரு. சரி, குருவே 12 வருஷத்துக்கு வராரு. இப்ப என்ன கடலை வத்தி போச்சா? எதுகை மோனைக்காக நீங்க பேசக்கூடாது. கன்னியில செவ்வாய், இப்ப கன்னியில செவ்வாய் இருக்கிற யாரும் இருக்கிறீங்களா?
ரவி இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவர் கடலை கொண்டு போய் போட்டா கூட அந்த காசு திருப்பி வந்துடும் சார். நான் சொல்றது இப்போ தெலுங்குல எப்படி சொல்லுவீங்க, மலையாளத்தில் இப்போ எப்படி சொல்லுவீங்க? ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக எதுகை மோனைக்காக சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஆயிலிய மூலம்லாம் சொல்ல முடியாது மாதிரி. ஸோ அது இருந்துட்டு போகுது. நம்மளோட விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி லக்கணக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கையாக இருந்தால் அவங்க புத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து யாராவது ஒருத்தர் வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க ஒரு குழந்தைய வந்து ரவுடித்தனம் பண்ணும். அவங்க பிறக்கிற குழந்தைய வந்து சொல் பேச்சு கேளாத்திறமை இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். அது குழந்தைய ஒன்று அவங்கள பார்க்காது கடைசி வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? சந்திரன் சனி பார்க்கையா இருந்தான். ஏன்னா இந்த ஜாதகம் மாதிரியே பிறக்கிற குழந்தையும் இருக்கும். இவன் எப்படி ரப்பட்டப்பா பேசுறாங்களோ அது மாதிரி இருக்கும். அப்போ அது தாய் 4ஆம் இடமா இருந்துச்சுன்னா அதுவும் போச்சு. ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர சனி செவ்வாய் அந்த சனி சந்திரன் பார்க்கையா இருக்கிற பட்சத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த புத்திர தோஷம் உண்டு. புத்திர தோஷம் எப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களை கவனிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க யாராவது ஒருத்தர் நாளைக்கு எதிர்காலத்துல வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அடுத்து துலாதுக்கு போயிடலாம். துலாதுக்கு தொழில் ஜீவனாதிபதியே சந்திரன் தான். ஒருவேளை சனி இருக்கிறாரு நாளில், சனி சந்திரன் பார்க்கிறார். துலாவில் இருக்கிறது நாளில் சனி இருக்கிறாரு, சந்திரன் பார்க்கிறார். பார்ப்பார்ல. இப்போ 4ஆம் இடம் அவருக்கு சனி இருக்கிறாரு. 4ஆம் இடம் திருவோணத்திலே இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் அங்கே பார்க்குறாரு. அவரும் அப்படிதான் பழைய வண்டி வாகனம் வாங்கணும். அவர் தாயாரை விட்டு பிரிஞ்சே இருப்பார். தாயார் கூட சேர்ந்து இருக்க மாட்டார் பொறுத்த வரைக்கும். அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஜீவனம். அவர் எது வேணாலும் பண்ணுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் இருப்பார், ஆசானா இருப்பார், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுவார், எக்ஸ்போர்ட் பண்ணுவார், இம்போர்ட் பண்ணுவார், கடல் கடந்து போவார், கடல் பிரயாணம் பண்ணுவார். அவருக்கு வந்து காலில் சக்கரை கட்டு மாதிரி பயணம் சார்ந்த தொழில் அமையும் அவரும். புரியுதா உங்களுக்கு? அந்த சந்திரன் சனி சேர்க்கையா இருக்க பட்சத்தில் துளாராசிக்காரங்களை வேலை செய்யக்கூடிய அந்த தொழில் போலாமே கொஞ்சம் 2ஆம் நம்பர் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எப்படி கான்ட்ராக்ட் தரகு கமிஷன் ஏஜென்சி மாதிரி செஞ்சா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். சரி, அடுத்து விருச்சத்துக்கு போயிடலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, சார் உட்காருங்களா வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல 7, 8, 9 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன், விருச்சிகத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி இல்லையா, 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. இப்போ விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம் ஆகிறார் ஒரு ஜாதகம் இல்லையா. அந்த சந்திரனுடைய தென் பகுதி அதுதான். தெற்கு பகுதி இருட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த ஜாதகத்துல ஜோதிடத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிக்கிட்டாங்க. அங்கே எகிப்துல தான் அந்த ஜோதிடம் உருவானது. அங்கேயே அவங்க தயார் போட்டாங்க. சந்திரன்கிறது சந்திரன் அதாவது பூமியினுடைய தெற்கு பகுதி தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமா இருக்கிறாரு. அது இருட்டு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இங்கதான் நம்ம சந்திராயன் அப்படிங்கிற விண்கலத்தை விட்டு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த தெற்கு பகுதி இது வரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணல. முயற்சி எடுத்தாங்க. அங்க என்ன ஆச்சு? ஃபெயிலியர் ஆச்சு. எழுதியிருக்கிறாங்களா? இப்போ இதுதான நமக்கு சித்திரகள்னு சொல்லக்கூடியது. எப்படி எழுதுறாங்க? கண்ணை மூடி எழுதுறாங்களா இல்லையா? கண்ணை மூடிக்கிட்டு அந்த சந்திரன் நீச்சம்னு போட்டதுக்கு உறுதியாகுதுல்ல. பூமியினுடைய அந்த சந்திரனுடைய தெற்கு பகுதி தான் விருச்சிக ராசி. புரியுதா உங்களுக்கு? அங்கே சந்திரன் நீச்சம் எப்படி ஆச்சு? சும்மா இல்லை, கால்குலேட் ஃபார்முலா வேணும்ல. சந்திரன் நீச்சங்கிறது இன்னைக்கு நாம ராக்கெட்டை விட்டு ஆக்சுவலாவே கண்டுபிடிச்சு அந்த சந்திரன் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அங்க கண்டுபிடிக்க முடியல. இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி அப்படியே தான் இருக்கு. சரியா? இப்ப சந்திரன் நீச்சங்கிறது உறுதியாகி போச்சு. ஒரு ஜாதகத்துல சந்திரன் நீச்சமா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்காரங்க சார், விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் இல்லையா? இப்ப சந்திரன் அனுஷத்துல நீச்சம் ஆயிட்டாரு. சனி 4ல் இருக்காரு. உங்களுக்கு இருக்குதா? தம்பி பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ண அவரை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அந்த நீச்சம் பெற்ற சந்திரன் உள்ளவங்களுக்கு அவங்க மனோரீதியா அவங்களுக்கு வரும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. வாசப்படிக்கு உள்ள ஒண்ணு கேட்பாங்க, வாசப்படி வெளியே போய் ஒண்ணு கேட்பாங்க. அவங்களால டிசைட் பண்ண முடியாது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. அப்ப ஏன்னா அவங்க முடிவு எடுக்க முடியாத சூழல் ஏற்படும். அப்போ ஒருவேளை அந்த சந்திரன் சனியுடைய சாத்து இருக்கிறான்னு வச்சு அனுஷத்துல சந்திரன் எப்படி இருக்காரு? அனுஷத்துல இருக்காரு. குரு இருக்காரு, சனி இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. அங்க 3 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப சனியுடைய சாத்து இருக்காரு. அவருக்கு அந்த சனி சந்திரன் சேர்க்கையா இருக்கு. ஜாதகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கையா இருக்கு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டு வெளியே போகணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியே ஊருக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், பூர்வீகத்தை விட்டு வெளியே போகணும். வெளியே போய் தான் பிழைக்கணும். எல்லா பக்கம் சீட் நடத்தி எடுத்துட்டு ஓடி போயிடணும். அப்பதான் கரெக்டா துரத்திட்டே. ஆமா, அங்க போயிட்டு வந்தா சரியா போயிரும்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்க? தனுசு இருக்கிறார். கிட்ட நெருக்கியாச்சு. தனுசு இருக்கிறார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்.
இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு மீனத்துல இப்ப குரு சனி சேர்க்கை, குரு சண்டால யோகங்கிறீங்க. இப்ப குரு சனி சந்திர சேர்க்கை அவரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி. தனுசு ராசி தான் முன்னே சொன்ன சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் 8க்கு போயிட்டான்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு போவாரு. இப்ப ஜாதகத்துல தனுசு ராசிக்காரன் 8ல சந்திரன் 8லே இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பலவிதமான பிசினஸ் பண்ணுவார், நிறைய சம்பாதிப்பாரு, டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, வண்டி வாகனம் வச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சந்திர சனி சேர்க்கையா இருந்தால் அவர் என்ன பண்ண வண்டிகளுடைய வாகனங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. ஒரு 200 வண்டி வச்சிருக்காரு, 300 வண்டி வச்சிருக்காரு சொல்றோம்ல. திருப்பூர்ல மிஷினரி வச்சிருப்பாரு, கோயம்புத்தூர்ல ஃபவுண்டரி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில வச்சுக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவர் பொறுத்த வரைக்கும். சந்திர சனி சேர்க்கை என்பது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம். சனி பாக்குறாரு, இரும்பு தளவாட சாமான்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாரு, அல்லது அரசு ஊழியர் இருந்தா ரயில்வே வேலை பார்ப்பாரு. புரியுது உங்களுக்கு? சரி, அடுத்து யாரு இருக்காரு? மகரத்துக்கு போய் மகர ராசிக்கு அதிபதி தான் சனி. முன்னே சொல்லிட்டோம். மகர ராசிக்கு அதிபதி சனி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன். சந்திர சனி சேர்க்கையா இருந்தா அவருக்கு அவர் முரண்பாடான கருத்து, சொல் பேச்சு, கேளாத்தன்மை, பிடிவாதம் இயற்கையிலே இருக்கு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது காலதாமதம் ஆகும். ஜாதகம் உத்தரவாக்கி அடிச்சிடும், கல்யாணம் லேட் ஆகும். தான் என்ன நேரத்தில் இருக்கிறாரோ நேர் எதிரான நேரத்தில் பொண்ணு வரும், அவர் பொண்ணு எதிரான நேரத்தில் இருக்கிற மனசு வரும். அந்த மனசு ஒத்து போகாத. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பேசிட்டே இருக்க வேண்டியதான். சந்திரனுக்கு பகை கிடையாது இல்லையா, நட்பு தானே. என்ன உங்களுக்கு பிடிக்குது, உன்னை எங்களுக்கு பிடிக்கலாம். நான் என்ன சந்திரன், நான் உங்களை எல்லாத்தையும் எனக்கு பிடிக்குது, உங்களை பாதிப்பதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ண, நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லையா, உங்களை அருள் பாலிக்க வேண்டிய பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. நீங்க வாங்கிக்க புடைச்சிக்க வேலை. சரிதான் சார், தேங்க்யூ ஸோ மச். டைம் முடிச்சு போச்சுட்டார் சக்தி. மறுபடியும் அடுத்த மீட்டிங் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.